ஃபைனலி நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுட்டாங்க. ஒரு பெரிய மாற்றத்தோட சாம்சங் கேலக்ஸி Z Fold7 தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். அப்படி என்னதான் இந்த Z Fold7ல மாத்திருக்காங்க, அது உண்மையாவே நல்லா இருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்பாக குயிக்கான அன்பாக்சிங். கேலக்ஸி Z Fold7 அப்படின்னு தான் பாக்ஸ்ல போட்டிருக்கு. இப்போ ஓபன் பண்ண உடனே உள்ள நமக்கு ஸ்மார்ட் போன், டைப் சி கேபிள், சிம் அட்ஜஸ்டர் பின் அண்ட் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வழக்கம் போல சார்ஜர் இதுலயுமே இல்லைங்க. இப்போ இந்த போன் எப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பாக்கி இருக்கு. அவனை தூக்கிடுவாங்கடா. இந்த ஃபோன் எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. நல்லா இருக்குண்ணா. இவ்வளோதான் ஃபோன், பாதி ஃபோன் தான். ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இல்லை இது ஸ்லிம்மாக இருக்கு. ஸ்லிம்மாக இருக்கு. ஸ்லிம்மாக இருக்கு. நல்லா இருக்கு. எங்கடா உன்னை விட ஸ்லிம்மாக இருக்கு? நான் அதிசயம் நீ மறையல. அந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபோல்டு. இந்த கலர் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ப்ளூ கலர் நல்லாவே இருக்குது அவங்க லோகோ மாதிரியே. ஆனால் இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே பாருங்கள் 4.2 mm திக்னஸ் மட்டும்தான் இருக்குது அன்ஃபோல்டாக இருக்கும் போது. அண்ட் ஃபோல்ட் பண்ணும் போதும் 8.9 mm திக்னஸ் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் லாஸ்ட் ஜென்ரேஷன் கூடயோ இல்லை சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா கூடயோ கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரொம்ப தின். இன்ஃபேக்ட் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கம்மிங்க. 215 கிராம் தான் இருக்குது. நமக்கு Z Fold 6 பொறுத்த வரைக்கும் 239 கிராம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இங்கே கீழே இருக்கக்கூடிய டைப் சி போர்ட் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அந்த சைஸுக்கு தான் ஃபோனே இருக்கு திக்னஸ். கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்ட்ரா அப்கிரேட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா பார்க்கும்போது நம்ம S25 அல்ட்ரால இருந்த 200 மேப்ஸ்க்கான கேமராவை இதுலயுமே கொடுத்திருக்காங்க. வித் OS சப்போர்ட்டோட இருக்கு. அதுதான் மெயின் கேமரா. இரண்டாவதாக ஒரு 12 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. இதுல ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட்டும் வருது. மூன்றாவதா ஒரு 10 மேப்ஸ்க்கான 3x டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுல OS சப்போர்ட்டோட வருது. அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு இன்னர் டிஸ்பிளேல 10 மேப்ஸ்க்கான பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல 100 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும். அண்ட் கவர் டிஸ்பிளே இருக்கக்கூடிய 10 மேப்ஸ்க்கான கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 85 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும். அவுட்டோர் கண்டிஷன்ல நாங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது கலர் மற்றும் அந்த டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. டீடைல்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஸ்கின்லாம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தரான மாதிரி தெரியுது. பட் இமேஜ் குவாலிட்டி கம்பேரிட்டிவ்லி நீங்க லாஸ்ட் ஜெனரேஷன் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னு சொல்லலாம் ரியர் ஃபேசிங் கேமரால. அண்ட் செல்ஃபிலுமே எஸ்பெஷலி அந்த உள்ள அண்டர் டிஸ்பிளே கேமராவை கம்பேர் பண்ணும்போது என்னடா மாடர்ன் டெக்னாலஜி இல்லையே போயிடுச்சேன்ற ஃபீல் இருந்தாலுமே ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த பஞ்சுவல்ல உங்களுக்கு அதை விட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே வந்து தெரியும். பிகாஸ் நார்மல் கேமரா. அண்ட் மற்றபடி நாங்கள் எடுத்த ரேண்டம் ஷாட்ஸ்ல உங்களுக்கு எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்றத பாருங்க. இதுல மேக்ரோ மோடும் இருக்கு. அதில் எடுத்த போட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க. பில்ட பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்ட் ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு கிளாஸ்னு பார்க்கும்போது நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் செராமிக் 2 மற்றும் விக்டர்ஸ் 2 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. IP48 கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்லிம்மா இருக்கு. இந்த பட்டன் ஆக்சசிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குமான்ற டவுட் எனக்கு இருந்தது. பட் டாக்டைல் ஃபீட்பேக்லாம் நல்லாவே இருக்கு. இப்போ டிஸ்பிளே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்டை கையில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கும். பட் இனிமேட் அப்படி கிடையாது. நார்மலாக ஒரு பார் சைஸ் போன், நம்ம நார்மல் ஸ்மார்ட் போன் எந்த மாதிரி இருக்கோ அதே சைஸில் வந்து இருக்கு. 6.5 இன்ச்க்கான ஒரு கவர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா 8 இன்ச்க்கான டிஸ்பிளே. இது போன ஜென்ரேஷனில் வெறும் 7.6 தான் இருந்தது. இதுவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கு. இன்னும் மல்டி டாஸ்கிங் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு. அது இந்த மாதிரி ஃபோல்டில் அந்த கிரீஸ் தெரியுதா அப்படின்றத நம்ம எப்பவுமே பார்ப்போம். போன ஜென்ரேஷனில் நல்லாவே தெரிஞ்சது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட்டாக இருக்கு. அதற்கான காரணம் உள்ள இருக்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போத் கவர் அண்ட் இன்னர் டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா டைனமிக் AMOLED 2x கான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 120 Hz கான ரெஃப்ரெஷ் சிஸ்டமே இருக்கு. ரெண்டுமே சூப்பரான டிஸ்ப்ளே. உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த டேபிள் நீங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. உள்ள அண்டர் டிஸ்ப்ளே கேமரா இருந்த இடத்துல அதை தூக்கிட்டு இப்ப பஞ்சுவல் கேமராவை கொடுத்துட்டாங்க. அதே போல எஸ்பனுடைய சப்போர்ட்டையும் இந்த வாட்டி தூக்கிட்டாங்க. இந்த ஸ்லிம்னஸ்க்காக ஒரு ஃபோல்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த இன்ச்சஸ் தான். அதோட சைஸ் இந்த அளவுக்கு கம்மி பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்ல சாலிடா இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல Android 16 இருக்கு. One UI 8 வந்து இதற்கு மேல ரன் ஆகுது. அண்ட் இன்னைக்கு இதுதான் லேட்டஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்ற போனுக்கும் வரும். பட் இப்போ இதுல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கா இருக்குதுங்க. ஸ்னாப்பியா இருக்கு. நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு அந்த மல்டி டாஸ்கிங் நீங்க அந்த பெரிய டிஸ்பிளே எல்லாம் பண்ணணும்ன்ற பட்சத்துல இதுல சூப்பரான ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பிளஸ் 7 OS அப்டேட், 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இதுல ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட். அண்ட் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் ஏஐயான எல்லா ஏஐயும் இதுலயுமே வந்து இருக்கு. கேலக்ஸி ஏஐக்கான ஃபுல் சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. என்ன முன்ன வந்து S Pen வச்சு வரையறது இப்ப கையில வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதுதான். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4400 mAh கான பேட்டரிங்க. இன்னும் அதிகமா இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் போன வருஷம் என்ன இருந்ததோ அதையே கொடுத்திருக்காங்க. அதை கம்மி பண்ணாம. ஆனா சாம்சங் என்ன கிளைம் பண்றாங்கன்னா இதோட ஆப்டிமைசேஷன் இன்னும் பெட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் போன ஜெனரேஷனை விட இன்னும் பெட்டரா வரும்னு சொல்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். மற்றபடி வயர்ட், வயர்லெஸ் அண்ட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராசஸர்
ப்ராசரான Snapdragon 8 Elite for Galaxy அதுதான் இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் நான் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கோர்ஸ் கண்டிப்பா இதுலயுமே வந்துடும். பட் இருந்தாலும் நாங்க ரன் பண்ண ஸ்கோர்ஸ்லாம் வந்து பாத்துக்கோங்க. பிளஸ் இதுல நீங்க வீடியோ எடிட்டிங் பண்றதா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், இல்ல மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே டாப் நாச்சா இருக்கும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.4 eSIM-கான சப்போர்ட்டும் இருக்கு, பிளஸ் டியூவல் நானோ சிம்-கான சப்போர்ட்டும் இருக்கு. நீங்க பிசிக்கல் சிம் போடுறதா இருந்தா ஓவரால் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் 16 GB RAM வேரியன்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் கூட இந்த ஆப்ஷன் இருக்கு. வெவ்வேறு வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பாக்குறதா இருந்தா எந்தெந்த பிரைசிங் என்னென்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். நீங்க தாராளமா வந்து பாத்துக்கோங்க. ஓவரால் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாம்சங் இது வரைக்கும் லான்ச் பண்ணதிலேயே, ஏன்னா அவங்க தான் இந்த ஃபோல்டிங் மார்க்கெட் இந்தியாவில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இடம் Z Fold 7 பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா காம்படிஷனும் அந்த அளவுக்கு இருக்கு. அதற்கேற்ப அவங்க கொண்டு வந்தது தான் இப்ப பாராட்டக்கூடிய விஷயம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பிராக்டிகலான ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் போன் மாதிரி இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம சாம்சங் கூட தான் கொலாப் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வரைக்கும் நம்ம நிறைய போனை ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதை பார்க்கும்போது இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டரா எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லுங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.